ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் நூற்றுக்கணக்கான போண்டோவை எவ்வளவு ஈஸியாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். பெரிய அண்டாவில் போண்டோக்காக அரைச்ச உளுந்து மாவு, பெரிய சட்டியில் நிறையா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. உளுந்து மாவை ஒரே சைஸில் எடுத்து வேகமாக எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் முக்கால்வாசி வெந்த உடனே எடுத்துடுறாரு. இப்போ அடுத்த ஈடு போண்டோவும் உடனே அந்த இலுப்பச்சட்டி வழியே போட்டுடுறாரு. எண்ணெய் முதல்ல நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு. இப்போ இந்த ரெண்டாவது ஈடு போண்டோவும் ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்த உடனே முதல் ஈடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோடு சேர்த்து போட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பொரிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 50-60 போண்டவும் ஒரே இடில் ரொம்ப சுலபமாக பொரிச்சிடுறாங்க. எல்லா போண்டவும் ஒரே மாதிரி பொன்னிறமாக இருக்குது. ஒன்று கூட கருக்கலை, ஒன்று கூட வேகாமையும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாங்க. இந்த போண்டோ வெளியில் கரகரன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையும் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு வரும்போது இதை ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஹாப்பி குக்கிங்.